யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி 2026க்கானது. உங்களுடைய சேனல் மானிட்டைசேஷன் ஆகணும்னா என்னென்ன ரீச் பண்ணியிருக்கணும், அதாவது ஹாஃப் மானிட்டைசேஷன், ஃபுல் மானிட்டைசேஷன் ரெண்டுமே சொல்கிறேன். உங்களுக்கு பாதி மானிட்டைசேஷன் ஆகணும் அப்படின்னா 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது விஷயம், லாஸ்ட்டு 365 நாளையில் 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கணும். அப்படி இல்லை வாட்ச் ஹவர்ஸ் வரல அப்படின்னா லாஸ்ட்டு 90 நாளையில் உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோ 30 லட்சம் வியூஸ் போயிருக்கணும். இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். 3000 வாட்ச் ஹவர்ஸ், அப்படி இல்லாட்டி ஷார்ட்ஸ் வீடியோ 30 லட்சம் வியூஸ். இது இல்லாமல் லாஸ்ட்டு 90 நாளையில் 3 வீடியோவாவது கம்பல்சரி அப்லோட் பண்ணியிருக்கணும். அது ஷார்ட்ஸ் வீடியோவாக இருந்தாலும் சரி, லாங் வீடியோவாக இருந்தாலும் சரி. இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்பில் பாதி மானிட்டைசேஷன், அதாவது ஹாஃப் மானிட்டைசேஷன் கிடச்சிடும். இப்போ ஃபுல் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டு 365 நாளையில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் 100 லட்சம் வியூஸ் ரீச் பண்ணியிருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். லாஸ்ட்டு 90 நாளுக்குள்ளே இந்த ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸ் வந்திருக்கணும். ப்ளஸ் 1000 சப்ஸ்கிரைபர் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கணும் லாஸ்ட்டு 365 நாளுக்குள்ளார. இதை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன், ஃபுல் மானிட்டைசேஷன் கிடைக்கும். இதுதான் யூடியூப்பில் 2026 வந்திருக்கிற மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி ரூல்ஸ். யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சொல்லிக்கலாம்.